2026ல இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் காஞ்சிபுரத்துல இருக்கிற ஜே.ஏ. மாதாஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதோட டிஎன்இஏ கோட் 1235. வாங்க இந்த காலேஜ பத்தி விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1235. ஏன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த காலேஜை தேர்ந்தெடுக்கணும்னா இந்த கோடு தான் உங்களுக்கு தேவைப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் இது. சரி, இந்த காலேஜோட அடையாளம் என்ன? இது காஞ்சிபுரம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் என்ஜினியரிங் காலேஜ். நேரடியா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைப்பு பெற்று இயங்கிட்டு இருக்கு. ஒருவேளை 2026 கவுன்சிலிங்ல நீங்க இந்த காலேஜ ஒரு ஆப்ஷனா யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். எந்த ஒரு காலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட வரலாறு மற்றும் அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். வாங்க அத முதல்ல பாத்திரலாம். ஒவ்வொரு கல்வி நிறுவனத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இந்த காலேஜோட அடித்தளமே அதோட நிறுவனர் கல்வி காவலர் திரு பி. போஸ் அவங்களோட ஒரு நம்பிக்கை தான். கல்விக்கும் செழிப்புக்கும் பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அது. இந்த ஒரு தத்துவத்தை மையமா வச்சுதான் இந்த காலேஜ் இயங்கிட்டு இருக்கு. இந்த கல்லூரி 2008ஆம் வருஷம் ராகினீஸ்வரி எஜுகேஷனல் மற்றும் சேரிட்டபிள் ட்ரஸ்டால நிறுவப்பட்டது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், வரப்போற கல்வி ஆண்டுக்கு இந்த காலேஜ்க்கு AICTE, அதாவது அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுவோட அங்கீகாரம் இருக்கு. இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்க்கு இருக்க வேண்டிய மிக அடிப்படையான தகுதி. ஓகே, காலேஜோட பின்னணி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க என்னென்ன இன்ஜினியரிங் படிப்புகள் இருக்கு, உங்களுக்கான என்னென்ன தேர்வுகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு 255 சீட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 255 இடங்களும் எந்தெந்த துறைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு விரிவா பார்க்கலாம். இங்க மொத்தம் 6 பிரான்ச்சஸ் ஆஃபர் பண்றாங்க. நீங்க பார்க்குற மாதிரி சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் இஇஇ, இந்த 3லயும் தலா 60 சீட்ஸ் இருக்கு. அடுத்ததா இசிஇலையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லையும் தலா 30 சீட்ஸ் இருக்கு. கடைசியா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடில 15 சீட்ஸ் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ இந்த எண்ணிக்கை உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, 4 வருஷம் நாம படிக்க போற இடம் எப்படி இருக்குங்கிறதும் முக்கியம் இல்லையா? அதனால இப்போ கேம்பஸ் மற்றும் மற்ற வசதிகள் பத்தி பார்க்கலாம். இந்த காலேஜ் கேம்பஸ் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. சரி, இந்த 40 ஏக்கர்ல மாணவர்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். வெளியூர் மாணவர்களுக்காக இங்க பசங்களுக்கு தனியாவும் பொண்ணுங்களுக்கு தனியாவும் ஹாஸ்டல் வசதி இருக்கு. மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வெஜ் மற்றும் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்குது. காலேஜ் பஸ் வசதியும் இருக்கு. நீங்க ட்ரெயின்ல வர்றீங்கன்னா காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்துல தான் காலேஜ் இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது ஸ்காலர்ஷிப்ஸ். படிப்பு செலவை சமாளிக்க தகுதியான மாணவர்களுக்கு இங்கே என்னென்ன உதவித்தொகை வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜ் மூலமா மாணவர்கள் அரசாங்கத்தோட பல ஸ்காலர்ஷிப் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதுல முதல் பட்டதாரி உதவித்தொகை, பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப், SC/ST மாணவர்களுக்கான கல்வி கட்டண விலக்கு, அப்புறம் சிறுபான்மையினர் மற்றும் ஓபிசி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்னு பல முக்கியமான திட்டங்கள் அடங்கும். ஒரு முக்கியமான குறிப்பு, இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த வீடியோவை நாங்க தயார் செஞ்ச நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் நம்பகமான அரசாங்க போர்ட்டல்கள்ல இருந்த தரவுகளின் அடிப்படையில தொகுக்கப்பட்டது. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜுகள் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. 12ஆம் வகுப்புல இருந்து உங்க இன்ஜினியரிங் அட்மிஷன் வரைக்குமான உங்க முடிவுகளுக்கு இதுதான் உங்க உண்மையான ஆதாரம்.